பொன்பரப்பியிலே நடந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை. இது எதேச்சையாக நடந்த கலவரமாக அந்த மக்கள் சந்தித்த பொழுது தெரியவில்லை. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தெருக்களில் நுழைந்த இந்த சாதி வெறியர்கள் அங்கிருந்த வீடுகளை முழுவதுமாக சூறையாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமாக 110லிருந்து 120 வரைக்கும் வீடுகள் சேதமாக இருக்குது. அந்த வீடுகளினுடைய ஓடுகள் உடைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக எந்த வீடுகளின் சுவர்களில் பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த வீடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டினுடைய கதவை பெயர்த்து எடுத்திருக்கிறாங்க. வீட்டில் இருந்த சாமான்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாகனம், இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி அது முழுவதுமா எரிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்களினுடைய தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதி என்பது இல்லாத நிலை இருக்கிறது. இந்த பொன்பரப்பி கிராமத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களில் பெரும்பான்மையோர் சென்னையில வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வாக்களிப்பதற்காக ஊருக்கு வந்த பொழுது இந்த கலவரம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அங்க ஆண்கள் பெரும்பாலும் வெளியூர்ல வேலை செய்கிற காரணத்தினால பிற சமயங்களில் நடந்த வன்முறையில பெண்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடக்கும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் என்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்களோ அதுவும் வாக்களிக்க போகக்கூடிய தருணத்தில் தான் இந்த வன்முறை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையாக நடந்த வன்முறை அல்ல. இந்த வன்முறை என்பதனுடைய நோக்கம் அந்த பட்டியலின மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதும், அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள், பெருமளவில் வாக்களிக்கிறார்கள், அந்த வாக்களிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உடையது. ஆக இந்த வன்முறை என்பதே முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சாதிய வன்முறை. இந்த அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட வன்முறையை யார் தலைமை தாங்கி நடத்தினாங்கன்னா இந்து முன்னணியினுடைய அப்பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராஜசேகரன் தான் இதுல ஈடுபட்டதாக அனைத்து மக்களும் அங்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இங்கே ஆண்கள், பெண்கள், முதியோர், குழந்தைகள் உட்பட அத்தனை பேருமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல குழந்தைகள், அங்க நான் பார்த்த குழந்தைகள் இன்னும் அந்த அச்சத்துல அழுகிறத என் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அந்த 90 வயதை தாண்டிய அந்த பெண்மணியை மூதாட்டியை அவர் கட்டில இருந்து தூக்கி கீழே போட்டுருக்கிறாங்க. அந்த பெண்மணினால எழுந்து கூட நிற்க முடியாத இடத்துல அவங்க ரொம்ப மோசமா தாக்கியிருக்கிறாங்க. ஒரு வயதான 90 வயது கடந்த ஒரு மூதாட்டியை தாக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதே போல அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்துல இருந்த ஒரு குளத்தங்கரைக்கு போன ஒரு முதியவர், அவரும் உடல்நலம் இல்லாதவர், அவரால் எந்திரிச்சு வேகமா ஓடி வர முடியல. அவர் மிக மோசமா தாக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில தஞ்சாவூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த வன்முறை என்பதை எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கறது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த வன்முறை இம்மக்கள் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட வன்முறை. இதை இந்து முன்னணி தான் முன்னின்று நடத்தியிருக்கிறது. அப்ப இந்த இந்து முன்னணியில பகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் மீது ஏற்கனவே நந்தினியினுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் மீது இவருடைய பெயரும் இருக்கிறது என்பதை இந்த சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மீதான வன்முறையில பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் உள்ளாகக்கூடியவர்கள் இந்து முன்னணியை இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் மீது எந்த விதமான வழக்குகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுறதில்லை. அதனால தான் அவர் துணிந்து இது போன்ற செயல்களை செய்யறாங்க. அதுதான் இங்க பொன்பரப்பி கிராமத்தில் நடந்திருக்கிறது. எங்களுடைய கவலை என்னன்னால், இந்த காவல்துறை இப்பொழுது பாதுகாப்பாக அங்க இருக்கிறாங்க. காவல்துறை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த மக்களினுடைய பாதுகாப்பிற்கு யார் உத்தரவாதம் தர போறாங்கிறதா எங்களுடைய முக்கியமான கேள்வி. இரண்டாவது, அந்த மக்களுடைய வாக்குகள் பதிவாக கூடாது என்கின்ற காரணத்தினாலதான் அவங்க இந்த வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க. அந்த மக்கள் வாக்களிக்க முடியல. பெரும்பான்மையான மக்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியல. அப்படினால் இந்த நோக்கமே தேர்தல் முறையாக நடக்கக்கூடாது என்பதற்காக நடந்த வன்முறை. தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை? இந்த பகுதியில ஏன் இந்த தேர்தல் பதிவை, வாக்குப்பதிவை திரும்பவும் நடத்தாமல் இந்த அரசு அல்லது இந்த தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது? அப்ப தேர்தலை முறையா நடத்த முடியலன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி எதற்காக இங்க இருக்கிறார்? அவர் உடனடியா பதவி விலகணும். அவர் இருக்கிறதே தேர்தல் நடத்துறதா இருக்கிறார். அவர் வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த வன்முறையே தேர்தலுக்காக நடந்த வன்முறை தான். அப்ப தேர்தலுக்காக நடந்த வன்முறையை நிறுத்த முடியல. அப்படி
நிறுத்தப்பட்ட மக்களை மறுபடியும் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கலனால் தேர்தல் ஆணையமும் இந்த ஆளும் கட்சிக்கு சாதகமாக இயங்குகிறதா என்கின்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது. அப்ப இதே மாதிரியான ஒரு முறையை தேர்தல் ஆணையம் அனுமதிக்குதுனால் வரும் காலத்துல தேர்தல் நடக்கும் பொழுது பட்டியலின மக்கள் தேர்தல் தருணத்துல வாக்கை பதிவு செய்ய முடியாமல் தடுப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சதுன்னா தேர்தல் ஆணையம் கைகட்டி இதே மாதிரி வேடிக்கை பார்க்குமா? தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நாங்கள் தேர்தலின் பொழுது தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்புகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. அது தேர்தல் ஆணையமே எங்களுக்கான அனுமதியை கிட்டத்தட்ட 8 ஊர்களில் மறுத்தாங்க. 8 ஊர்களை மறுத்து இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் என்பதை கலைச்சிட்டு பாஜக கட்சியில் அவங்க சேர்ந்துடலாம். இந்த அதிகாரிகள் நேர்மையற்ற அதிகாரிகள். ஊழல் என்பது அரசியல்வாதிகள் மீது மட்டுமே சொல்லப்படுறது அல்ல, அதிகாரிகள் மீது சொல்லப்படுது. இந்த அதிகாரிகள் எல்லாம் நேர்மையான அதிகாரிகள் என்று சொல்வதற்குரிய எந்தவித ஆதாரமும் கிடையாது என்பதற்கு பொன்பரப்பியினுடைய சம்பவம் மிக மிக முக்கியமான உதாரணமா நாங்க பாக்குறோம். தேர்தலில் வாக்குப்பதிவை அந்த மக்கள் பதிவு பண்ண முடியல, ஜனநாயக உரிமை பண்ண முடியல அப்படின்னா தேர்தல் கமிஷன் ஆணையர் எதுக்கு இருக்கிறார்? அவர் அது குறித்து இதுவரைக்கும் வழக்கு சொல்லல. அவர் ஒரு பூத்துல போய் அந்த மக்கள் அந்த தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியல அப்படின்னா தேர்தல் ஆணையர் பதவி விலகணும். முதல்ல தேர்தல் ஒழுங்கு நடத்த முடியல, பதவி விலகுங்க. வேலூர்ல நீங்க தேர்தல் நிறுத்துறீங்க, எதுக்கு? முறையாக தேர்தல் நடத்த முடியாதுங்கிற காரணம் உங்களுக்கு அச்சம் வருகிறது, நிறுத்துறீங்க. அப்ப பொன்பரப்பில கிட்டத்தட்ட 300-400 பேர் வாக்குகளை பதிவு பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மறுபடியும் அந்த வாக்குப்பதிவு அந்த பகுதியில் செஞ்சிருக்கணும். அது குறித்து இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையோ அவர்கள் நிலைப்பாடோ வெளிப்படுத்தப்படல. அப்ப நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி வன்முறை செஞ்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு செய்யக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையமே விரும்புதா என்ன? தேர்தல் ஆணையம் எந்த வேலைக்கு இருக்குதோ அந்த வேலையை செய்யணும், இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடாது. அதை கலைச்சிட்டு வெளியே போயிருங்க. நீங்க நேரம் மோடிக்கோ அல்லது எடப்பாடி அவர்களுக்கோ நீங்க அவருடைய நிறுவனத்துல போய் வேலை செஞ்சு போயிருங்க. எதுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறீங்க? 2 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேசல பத்தி. அந்த மக்கள் வாக்க பதிவு பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் காமிச்சிருக்கு. தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் நடந்த நெருக்கடியை தொடர்ச்சி நாங்க பார்த்திருக்கிறோம். அவருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட அந்த பிரச்சனைகள்ல இருந்து இறுதி வரைக்கும் எப்படிப்பட்ட சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கியது பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சாதிய வன்மத்தோடு இயங்குகிறதா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புறோம். வெளிப்படையான கேள்வி எழுப்ப விரும்புறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் ஆணையர் சாதிய வன்மத்தோடு இயங்குகிறாரா என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி.